ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய கன்னியம்மன் ஆலயத்தோட திருவிழா தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இறுதியாக தீமிதி திருவிழாவை பார்க்க தவறாதீங்க. ரொம்ப அற்புதமான அழகு, அதுவும் 10 அடி 12 அடி அழகெல்லாம் பார்க்க மறக்காதீங்க. வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெறுது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக வர துவங்குது. பசுவின் பால் அப்படின்றது 7 சமுத்திரங்களுக்கு நிகரானது. அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த பால் அபிஷேகம் நம்ம பார்க்குறோன்னும் பொழுது நம்முடைய பாவங்கள் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதற்காக இங்கே எல்லா பக்தர்களும் 108 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதை தான் இப்போ நீங்கள் கண்டு கழிக்கிறீங்க. கன்னியம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் போது இந்த பால் அபிஷேகத்தில் பங்கேற்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை இப்போ நமக்கு பாலபிஷேகம் பார்க்குறோம். இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கூழூற்றுதல், மாலை பொழுதில் தீமிதி திருவிழா எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். இதே வாரங்களில் தான் நாங்களும் பொங்கல் வைக்கிறது, எங்கள் வீடுகளில் கூழூத்துறது இதுவும் செய்வோம். பாலபிஷேகத்தை தொடர்ந்து மஞ்சள் காப்பு, அடுத்த நாள் குங்கும காப்பு, தங்க அங்கி, இதில் நம்ம அம்மனை தரிசிக்கும் பொழுது இன்னுமே அற்புதமாக இருக்கும். கன்னியம்மன் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக விளங்குறாங்க. குறிப்பாக பார்க்கும்பொழுது மணப்பாக்கம் கன்னியம்மன் எல்லாரோட குலதெய்வமாக இருப்பாங்க. அவர்கள் வீடுகள்கிட்டே இதை மாதிரி ஆலயங்கள் எழுப்பி வழிபடுறதும் தொடர்ந்து நடைபெறுது. இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் கன்னியம்மன் குலதெய்வம்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வெள்ளிக்கிழமை மாலை பொழுது பொங்கல் வைக்க துவங்கிட்டோம். பொங்கல் வச்சுட்டு நம்ம கன்னியம்மன் அருளை பெற்றுட்டு வெள்ளிக்கிழமை மாலை பொழுது கிங்காங் இவர்களோட ஒரு கலை நிகழ்ச்சி தான் பார்க்குறோம். இந்த மாபெரும் சகலகலா வல்லவர் இவர் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக ஒரு 10-15 குழுவையே தன்னுகத்தில் வச்சிருக்காருனா எவ்வளோ சிறப்பு மிக்க விஷயம் பாருங்கள். இந்த குழுவை கட்டி காப்பாற்றி நல்ல ஒரு பெயரோட எல்லா ஊர்களையும் கலை நிகழ்ச்சி நடத்துறது ரொம்பவே வியப்புக்குரிய விஷயம். இதனாலேயே இவரை சகலகலா வல்லவன் சொல்லலாம். இதை மாதிரி கரகாட்டம், அடுத்தது ஆடல் பாடல், பலவிதமான திறமைகள் கொண்ட கலைஞர்களை இவர் இடத்துல வச்சிருக்காரு. இதை கட்டி காப்பாற்றி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதற்காகவே இவரை நம்ம பாராட்டலாம். அவரோட குழுவில் கமல் மாதிரி, ரஜினி, அஜித், விஜய் அப்படின்னு பலதரப்பட்ட கலைஞர்களும் நிறைய நடனங்கள் ஆடினாங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இந்த நேரத்தில் நம்ம நடிகர் கிங்காங் அவர்களை பாராட்டியே தீரணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சி முடிகிற வரையும் கூடையே நின்றுட்டு இருந்தார். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்போம். அடுத்தது என்னங்க, சனிக்கிழமை மாலை பொழுது பிள்ளையாருக்கு பூஜை செய்துட்டு இப்போ கூழ் காய்ச்சும் நிகழ்ச்சி நடைபெறுது. சனிக்கிழமை மாலை பொழுது கூழ் காய்ச்சி இதை மாதிரி ரெடியாக வச்சுட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை இதை அம்மனுக்காக கரைச்சி எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க. அது இன்னுமே சிறப்பாக இருக்கும். அதை தான் இப்போ பார்க்குறீங்க. கன்னியம்மன் பல பேர்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருக்காங்க. அவங்க காவல் தெய்வமாகவும் இருக்காங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்னு 7 கன்னிமார்களாகவும் வணங்கப்படுறாங்க. தீய சக்தியை அழித்து இந்த கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான், தேவர் இவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த கன்னியம்மன் அப்படின்ற கதையும் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் அருளால் திருமண தடைகள் போக்கணுது, குழந்தை பாக்கியம் இதை பெற்றவங்க அதிகமானவங்க இருக்காங்க. இந்த கோவிலுக்கு திருமண தடைகள் போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் வெள்ளி ஆடிப்பூரம் சிறப்பாக நடைபெறும். இங்கே அம்மன் மடியில் இருக்க அந்த பச்சை பயிறு அதை சாப்பிடும் பொழுது குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது இப்போ தீமிதிக்க எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. தீமிதித்தல் பங்கேற்பது பக்தி ரீதியாகவும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை தீமிதிக்கும் பொழுது நோய்கள் விலகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் தீமிதிப்பாங்க. ஆண்டுதோறும் மிதிக்கக்கூடிய பக்தர்களும் தீமிதிப்பாங்க. ஒரு நம்பிக்கையோட நம்ம வேண்டிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை கன்னியம்மன் நிறைவேற்றுவாங்க. இந்த தீமிதி திருவிழாவை தொடர்ந்து பாருங்க. இறுதியாக வரக்கூடிய அந்த 10-15 அடியில் அழகு குத்தி இருக்கிறது. அடுத்தது வேல் காவடி, தீ காவடி பார்க்க தவறாதீங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில்
நங்கை திரட்டி கரகங்கள் ஜோடித்து அலகு குத்தி செல்லக்காவடி எடுத்து வந்து வரும் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாகனத்தை அப்புறப்படுத்தி கொடுங்க. பக்தர்கள் ஆவேசமா வருவாங்க, பெண் பக்தர்கள் எல்லாம் வருவாங்க. இந்த வாகனங்கள்லாம் இடையூறு இல்லாமல் எடுத்து கொடுங்க. ராமசாமி தெரு கிழக்கு மேற்குல இருக்க வாகனங்களை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மாற்றி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஓரமா நடந்து போக பூஜை நடந்துகிட்டு இருக்குது. குறுக்கு போகாதீங்க. அம்மா கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஏதோ ஒரு பக்கமா நில்லுங்க. கொஞ்ச நேரம் பூஜை நேரம் போது நடுவில் போக கூடாது. ஓரமா நில்லுங்க. ஏதோ ஒரு பக்கமா நில்லுங்க. அங்கிருந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் நல்லா பூஜை நடந்துட்டு இருக்காங்க. பூக்குழி பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா நம்ம வந்து மகிழ்ச்சியா பார்க்கணும்னா தெரியும் அவங்களுக்கும். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. அம்மா இந்த பூஜை நடக்கும் போது நீங்க பார்த்தா தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் வலது தள்ளி நில்லுங்கம்மா. பெண்கள் கொஞ்சம் ஒரு பக்கமா நில்லுங்க. வேற சாமி பாக்குற மாதிரி இருக்கணும். இங்க பாருங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, ஓரமா நில்லுங்க. வலது பக்கம் எழுது பக்கம் ரெண்டு பக்கம் கேப் விட்டு நில்லுங்க. அப்படி தள்ளி நில்லுங்கம்மா. குறுக்க நேரம் போக கூடாது. பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் இருங்க. ஆண்கள் ஒரு புறமாகவும் பெண்கள் ஒரு புறமா நிக்கணும். குழந்தைங்க கையில போனீங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அண்ணா இந்த வாகனங்கள் அந்த சின்ன யானை எந்த போறீங்க? அந்த பக்கம் சாமி வரும், கொஞ்சம் வேகமா போங்க. இந்த ராமசாமி தெருல போற அந்த சின்ன யானை வண்டி வேகமா போயிருங்க. நடுவில் நிப்பாட்ட கூடாது எங்கேயும். பூக்குழியில் இருக்கக்கூடிய இந்த மலர்கள் பூத்த பிறகு மஞ்சள் நீர இந்த துணியில அந்த தீப்பிழம்புகள் அதை எடுத்து வச்சு, மலர்கள் தான் சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சு அம்மன் மடியில் எடுத்து போய் வைப்பாங்க. அங்கே போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகுதான் எல்லா பக்தர்களும் இங்கே தீ மிதிக்க துவங்குவாங்க. முதன்மையாக பார்த்தீங்கன்னா இந்த கலசங்கள் இதெல்லாம் வந்த பிறகு அப்புறமா தான் பக்தர்கள் வந்து இறங்குவாங்க. இப்போ ஒரு மூலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் துணி இதில் வந்து கொஞ்சமாக இந்த தீக்கங்குகளை எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ உள்ள பூஜைக்கு எடுத்துகிட்டு போய் இதை வச்சு பூஜை செய்ய துவங்குவாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா தான் இங்கே தீமிதிக்க துவங்குவாங்க. இதை மாதிரி எல்லா தீமிதி திருவிழாவிலையும் திரௌபதி அம்மன் ஆலயமாகட்டும், எல்லா அம்மன் ஆலயத்துலேயும் அம்மனோட உத்தரவை இதை மாதிரி வாங்கிறதுக்காக கொண்டு போய் அம்மன் மடியில் வச்சு உத்தரவு வாங்கின பிறகு தான் தீமிதி திருவிழா நடைபெறும். அதே மாதிரி தான் இப்போயும் இங்கே செய்துட்ருக்காங்க. இதை கொண்டு போய் இப்போ அம்மன் மடியில் கொண்டு போய் வைப்பாங்க. அதற்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ அம்மன் கிட்ட கொண்டு போகிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து தான் தீமிதி திருவிழா துவங்கும். பக்தர்கள் தீமிதிக்க துவங்குவாங்க. மக்கள் பாக்குற இடத்துல வண்டி நிக்குது, அந்த வண்டியை கொஞ்சம் எடுத்து விடுங்க. படி கொதிக்குது. வழி விடுங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அண்ணா அந்த கரண்ட் பாக்ஸ் எடுக்காதீங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா அங்கே இருக்கிறவங்க அதே இருக்க முன்னாடி மேலே போகாதீங்க. குழந்தைங்களை தரமா கையில் பிடிச்சாங்க. உங்க 5 லிட்டர் கடைகளை தரமா பார்க்கணும். காவல்துறை அன்பான இருக்குது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி,
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
ஓம் சக்தி ஆவேசமான அமைதியா ஓம் சக்தி 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 அம்மா ஆவேசமான அருள்மிகு கன்னியம்மன் ஆலயத்தின் 55ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி விடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக பூக்குழியில் இறங்கி அம்மனின் அருளாசியை பெற்று நாம் அனைவருக்கும் இந்த அருளாசியை வழங்கியிருக்கிறார்கள். வருடம் அம்மனுக்கு பூக்குழி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். 55 ஆண்டுகளாக இந்த வருடமும் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. அம்மனின் அருளாசியுடன் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் இந்த திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் சர்வதேவ தேவி நமஸ்காரம் பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம். கன்னியம்மன் அருளோட எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப அற்புதமாக நடைபெற்றது. இரவு பொழுது கூத்து நிகழ்ச்சியும் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப துவங்கிட்டோம். இந்த திருவிழா திருப்பி எப்போ வரும் அப்படின்ட்டு மனசில் பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 3 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. ஸோ இப்போ திருவிழா முடிஞ்ச இந்த இடத்த பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 3 நாளும் அவ்வளோ கோலாகலமாக இருந்தது. அடுத்தது என்ன, நாங்கள் கிளம்பியாச்சு. அடுத்து இன்னும் நிறையா ஆலயங்கள்லாம் நாங்கள் செல்ல போகிறோம். அதற்கான பதிவுகள் வருது. மறக்காமல் எல்லா ஆலயங்களையும் பார்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன். வெளிநாடுகளில் இருக்க ஆலயங்கள், முக்கியமாக கம்போடியா போன்ற வெளிநாட்டு பெருமாள் ஆலயங்கள், சிவன் ஆலயங்கள், இதை மாதிரி பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லா ஆலயங்களையும் பார்த்துட்டு பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாகை உற்சாகப்படுத்துங்க. ஆண்கள் செய்கிறதே கஷ்டம்னும் போது பெண்கள் செய்கிறது இன்னுமே கடினமானது. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.